ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆரி அண்ட் கிராஃப்ட் ஒர்க். இன்றைக்கி இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்னன்னு யோசிக்கிறீங்களா? ஆமாங்க, நீங்கள் ரொம்ப நாளாக எதிர்பார்த்த ஆரி ப்ளவுஸ் ரேட் ஃபிக்ஸிங் தான் இந்த வீடியோவில் நான் சொல்லித்தர போகிறேன். ஸோ உங்கள் எல்லாருக்கும் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது புதுசாக பழகுறாங்க இல்லையா ஆரி ஒர்க், அவங்களுக்காக ரேட் எப்படி ப்ளவுஸுக்கு ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படி தான் இந்த வீடியோவில் சொல்லித்தர போகிறேன். ஸோ வீடியோவை யாரும் ஸ்கிப் பண்ணாதீங்க, ஃபுல்லாக பாருங்கள். என்னுடைய சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. நான் இந்த வீடியோ மட்டும் இல்லாமல் ஆரி பேசிக் அண்ட் அட்வான்ஸ் ஃபேப்ரிக் பெயிண்டிங் ப்ரூச்சஸ் கிளாஸ் வீடியோ, ஹேண்ட் எம்ப்ராய்டரி ஸ்டிச்சஸ், ஃபேப்ரிக் பெயிண்டிங் வீடியோ நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். புதுசாக என்னுடைய வீடியோவை பார்க்குறவங்க என்னுடைய ப்ரீவியஸ் வீடியோவை போய் பாருங்கள், உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க, இப்போ நான் ஸ்க்ரீனில் தெரியுது பார்த்தீங்களா, இந்த ப்ளவுஸுக்கு என்ன ரேட் ஃபிக்ஸ் பண்ணலான்னு நான் சிம்பிளாக சொல்லித்தரேன். அதை வச்சு நீங்கள் உங்களுடைய ஓன் ப்ளவுஸுக்கும் நீங்கள் ரேட் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இல்லை வெளியில் நீங்கள் வாங்கி போட்டு தரீங்க இல்லையா, அதுக்கும் ரேட் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போது நீங்கள் என்ன மெட்டீரியல் வாங்குறீங்க, அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஒர்க் பண்ணுற அவர் என்ன, இதெல்லாம் பொறுத்து தான் நீங்கள் ஆரி ப்ளவுஸுக்கு ரேட் ஃபிக்ஸ் பண்ணணும். இப்போது எக்ஸாம்பிள் சொல்ல போனால், இப்போ நீங்கள் ஹோல்சேல் ஷாப்பில் போய் நீங்கள் மெட்டீரியல் வாங்குறீங்கன்னா அங்கே உங்களுக்கு ரேட் ரொம்ப கம்மியாக இருக்கும். மெட்டீரியல் ரேட் ரொம்ப கம்மியாக இருக்கும். அது வாங்கி நீங்கள் போடும்போது நீங்கள் ஒர்க் பண்ணுற ப்ளவுஸோட ரேட்டும் நீங்கள் கம்மி பண்ணி வாங்கிக்கலாம். சப்போஸ் நீங்கள் ரீட்டைல் ஷாப்பில் நீங்கள் வாங்கும்போது அங்கே ரேட்டு அதிகமாக இருக்கும். ஸோ அதுக்கேற்றப்பல நீங்கள் ஒர்க் பண்ணுற அவர், அந்த மெட்டீரியல் காஸ்ட் எந்த இடத்துல வாங்குறீங்க அதை பொறுத்தும் நீங்கள் ரேட் ஃபிக்ஸ் பண்ணணும். அதை நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ ஆரம்ப ஸ்டேஜில் நீங்கள் பழகுறவங்க போடுறவங்க என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு உங்களுடைய ப்ளவுஸை ஓனாக நீங்கள் போடணும். உங்களுடைய ப்ளவுஸை நீங்கள் ஓனாக போட்டு பழகும் போது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும், உங்களுக்கு அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆகும். ஒரு சின்ன ஒர்க் ப்ளவுஸை நீங்கள் எத்தனை நாள் போடுறீங்க, இல்லை எத்தனை ஹவர்ஸ் போடுறீங்கன்னு நீங்கள் கால்குலேட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் ப்ராக்டிஸ் ஆன பிறகு நீங்கள் வெளியில இருந்து ப்ளவுஸ் வாங்கி நீங்கள் போட்டு கொடுக்கலாம். இது ஃபஸ்ட்டு நீங்கள் மைண்டில் செட் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் ஆரி ப்ளவுஸ் போட ஆரம்பிங்க. இப்போ பீட் ஒர்க் மட்டுமே நம்ம பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கேற்றப்பல நீங்கள் காசு வாங்கணும். ஸ்டோன் ஒர்க், ஜர்தோசி அது யூஸ் பண்ணும் போது ஜர்தோசியோட ரேட் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகம். ஸோ அதுக்கேற்றப்பல நீங்கள் கஸ்டமர்கிட்ட நீங்கள் ப்ரைஸ் அமௌண்ட் வாங்கணும். இப்போ நான் சிம்பிளாக ஒரு ப்ளவுஸ் நான் சொல்லித்தரேன், என்ன ரேட் இதுக்கு ஃபிக்ஸ் பண்ணலான்னு. ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த நெக்கோட சைஸு பாருங்கள். 1/4 இன்ச்சு அளவுக்கு நீங்கள் ஒர்க் பண்ணிங்கன்னா அதோட அந்த அமௌண்ட்டு 750லேருந்து 1000க்குள்ளவே நீங்கள் வாங்கலாம். ஏன்னா 1/4 இன்ச்சு பண்ணும்போது ஒரு 3 லைனோ இல்லை 2 லைனோ சரி த்ரெட் கொடுப்பீங்க. அதுக்கப்புறம் சுகர் பீடு கொடுப்பீங்க. 2 mm இல்லை 3 mm பீடு கொடுத்துட்டு அதே டிசைனை ஸ்லீவ் சைடோ பேக் நெக்கோ நீங்கள் கொடுப்பீங்க. அதை போல் கொடுத்தீங்கன்னா நீங்கள் ஸ்டிச்சிங் சார்ஜ் இல்லாமல் 750லேருந்து 1000க்குள்ளே நீங்கள் வாங்கலாம். அதே போல் புட்டாஸ் நீங்கள் போடும் போது சிம்பிளாக இந்த அவுட்லைன் இல்லாமல் சிம்பிளாக நீங்கள் போட்டிங்கனாலும் அதே அமௌண்ட்டு சார்ஜ் பண்ணலாம். ஓகேவா? இப்போ நீங்கள் ஜர்தோசி ஒர்க் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க, ஜர்தோசியோட ரேட்டு அதிகம். ஸோ நீங்கள் ஒர்க் பண்ணுற டைமும் அதிகமாகும்னா அதுக்கேற்றப்பல நீங்கள் அமௌண்ட் ஃபிக்ஸ் பண்ணி நீங்கள் ஆரி ப்ளவுஸ் ஒர்க் பண்ணி கொடுக்கணும். இப்போ இந்த ப்ளவுஸில் பாருங்கள், இதில் 3 லைன் சரி த்ரெட்டு கொடுத்துருக்கும், 2 லைன் சில்க் த்ரெட் கொடுத்துருக்கு, ஒரு லைன் சுகர் பீட், ஸ்டோன் செயினும் உங்களுக்கு தெரியும் விலை அதிகம். ஸோ இதில் ஸ்டோன் செயினை யூஸ் பண்ணாலும் அதுக்கேற்றப்பல நீங்கள் சார்ஜ் யூஸ் பண்ண. ஸ்டோன் இல்லாமல் நீங்கள் பண்ணும் போது அது நீங்கள் கம்மியாக நீங்கள் அமௌண்ட் வாங்கணும். இப்போ இதிலே 2 mm 3 mm பீடு யூஸ் பண்ணியிருக்கோம். அதிலே ஒரு சின்னதாக ஒரு சுகர் பீடும் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த லென்த்து நீங்கள் பார்த்தீங்கன்னா 1 இன்ச்சில் தான் நம்ம போட்டிருக்கோம். அதே மெத்தடை ஃபாலோ பண்ணி ஸ்லீவ்லேயே 1 இன்ச் யூஸ் பண்ணியிருக்கோம்.
பேக் நெக்லேயும் பாருங்கள், ஃப்ரண்ட்லேயும் வந்து 1 இன்ச் யூஸ் பண்ணியிருக்கோம், பேக் நெக்லேயும் 1 இன்ச் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதெல்லாம் யூஸ் பண்ணியிருக்கோம். இது ஒரு பாயிண்ட், ஓகேவா? இதில் என்னென்னா இது மட்டுமே நீங்கள் யூஸ் பண்ணி புட்டாஸ் வந்து டிசைன் இல்லாமல் சிம்பிளாக நீங்கள் போட்டாலே நீங்கள் 1250 நீங்கள் வாங்கலாம், ஓகேவா? சிம்பிளாக இது வரைக்கும் போட்டாலே நீங்கள் 1250 1750 நீங்கள் வந்து வாங்கலாம். ஏன்னா இல்லை ஸ்டோன் எல்லாம் ஆட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த ரேஞ்சுக்கு. இப்போ நான் ஏன் 1250 1750 ரேட் சொல்கிறேன்னா, இப்போது சிட்டியில் இருந்தீங்கன்னா அங்கே அதுக்கேற்ற போல் உங்களுக்கு வந்து இந்த ஆரி ப்ளவுஸோட காஸ்ட்டு வந்து வேறுபடும். வில்லேஜில் இருந்தீங்கன்னா அதுக்கேற்ற போல், ஏன்னா வில்லேஜில் நிறைய பேர் வந்து நிறைய அமௌண்ட்டில் போட்டு ஆரி ப்ளவுஸ் வந்து ஒர்க் பண்ணுவாங்க, இருந்தாலும் அது வந்து போட்டு வாங்க மாட்டாங்க இல்லையா. ஸோ அவங்களுக்கு கம்மியான ரேஞ்சில் பண்ணி கொடுத்தாரா அவங்களும் வந்து வாங்குவாங்க. ஸோ அதுக்கேற்றப்போல் அங்கே ரேட் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணோம். சிட்டினா அதுக்கேற்றப்போல் எல்லாமே காஸ்ட்லினால நீங்கள் பண்ணுற அந்த ஒர்க்கு ப்ளஸ் வந்து அந்த ஹவர்ஸை வச்சு நீங்கள் கால்குலேட் பண்ணி நீங்கள் இந்த ப்ளவுஸுக்கு வாங்கணும். ஸோ 1250 1750 வரைக்கும் நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். இப்போ இதுவே வந்து பாருங்கள், செக்டு பேட்டர்ன்லாம் நம்ம போட்டிருக்கோம் பார்த்தீங்களா. இப்போது நெக் ஒரு அளவு வந்து 1 இன்ச் இருக்குது, ஸ்லீவ் ஒரு அளவு 1 இன்ச் இருக்குது. ஃப்ரண்ட்லேயே நம்ம என்ன பண்ணியிருக்கோம் பாருங்கள், அதுவும் வந்து 1 இன்ச்சில் வந்து ஃபினிஷ் பண்ணிக்கோ, இவ்வளவும் போட்டிருக்கோம். ப்ளஸ் வந்து செயின் ஸ்டோனும் நம்ம இதில் ஃபிக்ஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணியிருக்கோம். இந்த புட்டாஸில் என்ன பண்ணுவோம், சிம்பிளாக கிடையாது. இந்த புட்டாஸ் போட்டுட்டு அதை சுற்றி குட்டியாக ஒரு 2 mmல வந்து சுகர் பீடில் வந்து நம்ம பீட் ஒர்க்கும் நம்ம பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் ஸ்லீவ் பாருங்கள், செக்டு பேட்டர்னில் நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ அது இந்த புட்டாஸ்குள்ளேயும் வந்து என்ன பண்ணியிருக்கோம், அதுலேயும் பீட் ஒர்க் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ 2 ஸ்லீவ்லேயும் வந்து நம்ம இதை போல் பண்ணியிருக்கோம். ஸோ இது ஒரு ரேஞ்ச், இந்த ப்ளவுஸ் ஒரு ரேஞ்ச் நீங்கள் என்னென்னு வாங்கலன்னா 2000லேருந்து 2500 வரைக்கும் நீங்கள் வந்து இந்த ப்ளவுஸுக்கு வந்து நீங்கள் சார்ஜ் பண்ணலாம், சரிங்களா? இது வந்து ஜஸ்ட்டு உங்களுக்கு ஒரு ஐடியா தான். ஸோ இந்த ஐடியாவை வச்சு நீங்கள் வந்து உங்களுடைய ப்ளவுஸுக்கு என்ன ரேட் ஃபிக்ஸ் பண்ணலான்னு நீங்கள் வந்து அந்த மெட்டீரியல் காஸ்ட் ப்ளஸ் நீங்கள் ஒர்க் பண்ணுற ஹவர் இதை பொறுத்து நீங்கள் வந்து சார்ஜ் பண்ணுங்கள். எப்போவுமே எடுத்த உடனே நீங்கள் வந்து புதுசாக பழகுறவங்க வந்து அதிக ரேட் வந்து நீங்கள் கஸ்டமர்கிட்ட கேட்காதீங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து நம்மளுக்கு கஸ்டமர் ரொம்ப முக்கியம். ஸோ அவங்க வரும்போதே நீங்கள் அவங்களுக்கு ஏற்றா போல் நீங்கள் கம்மி அமௌண்ட்லேருந்து நீங்கள் பண்ணி கொடுங்க. ஒன்ஸ் நீங்கள் பண்ணுற ஒர்க் அவங்களுக்கு பிடிச்சி போயிருந்தால் திரும்ப திரும்ப உங்ககிட்ட வரும்போது நீங்கள் பண்ணுற அந்த டிசைனுக்கு ஏற்றா போல் அமௌண்ட் வந்து கொஞ்சம் நீங்கள் ஆட் பண்ணி சொல்லலாம், அவங்களுக்கும் அது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போது ஆரி ப்ளவுஸ் எப்படி ரேட் ஃபிக்ஸ் பண்ணணுன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி வேறு வேறு டிசைனில் ப்ளவுஸுக்கு எப்படி நம்ம ஆரி ப்ளவுஸில் ரேட் ஃபிக்ஸ் பண்ணலான்னு வீடியோ நான் தொடர்ந்து அப்லோட் பண்ணுறேன். ஸோ நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும்போது என்னுடைய வீடியோவை போய் பாருங்கள். உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.